அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். அலி இப்னு ஹுசைன் அண்டா ஹுசைன் இப்னு அலியும் இருக்குது, அலி இப்னு அபி தாலிப் இருக்குது, ரெண்டு பேரும் இல்ல. இவர் யாரு? அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். அவர் என்ன செய்வாரு? மிகப்பெரிய அறிஞராக இருந்த இந்த மனிதர் இரவையில் என்ன செய்வாருண்டா, ரொட்டி சுட்டு ஒரு பெரிய ஒரு பை எடுத்து அதுக்குள்ள போட்டு இரவையில யாருமே தெரியாத வேளையில எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாரு? ரொட்டியை கொடுத்துட்டு வருவார். அப்ப அவரோட இருக்கிற நெருக்கமான ஒன்று ரெண்டு பேர் நெருக்கமானவங்க கேட்பாங்க, ஏன் நீங்க இப்படி செய்றீங்கன்னு சொன்ன பொழுது, சதகத்து சிர் துத்ஃபி கலபர் ரப், இரகசியமாக இஹ்லாஸோடு இரகசியமாக செய்கிற தர்மம் அல்லாஹ்ட கோபத்தை தணித்து விடும், அணைத்து விடும். அல்லாஹ் உங்க மீது கோபப்படுறான், அல்லாஹ்ட கோபத்தை நீங்க இல்லாமல் செய்யணும்டா, இரகசியமா தர்மம் செய்யுங்க. அதை சொல்லுவாரு. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த செய்தி இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சிஃபத்து ஸஃவா என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் இது அவர் சொன்னது செஞ்சது. இவரை பத்தி அறியாத மக்கள் இவர் மௌத்தான பொழுது, அவரை குளிப்பாட்டுற பொழுது முதுகில் அப்படி கருப்பு அடையாளம் இருந்தது. இவர் பெரிய அறிஞர். குளிப்பாட்டு நேரம் கருப்பு அடையாளம் இருந்தது. அந்த கருப்பு அடையாளத்தை பார்த்துட்டு குளிப்பாட்டுறவங்க போய் கேட்டாங்க, அவங்ககிட்ட நெருக்கமாக இருந்தவங்ககிட்ட, என்ன அடையாளம் என்று. அப்ப மக்கள் மத்தியில இவரை பத்தி தெரியாது, இவர் கொடுக்காதவர், இவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போய் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இரவு நேரத்தில் அந்த மூட்டை சுமந்து அந்த சதக்கா செய்த அந்த தர்மத்தினுடைய அடையாளம் முதுகுல அப்படியே கருப்பாக இருக்கிறது, அதுதான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்த பொழுதுதான். அதனால சில அறிஞர் முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மதீனாவுல சில குடும்பங்கள் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை, அவங்க கணவன்மார் அவங்க என்ன தொழில் செய்யறாங்கன்னே தெரியாது, அப்படி இருந்தாங்க. ஆனா செல்வ செழிப்போட நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீரென்று அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தா போன பிறகு இவர்களுக்கு அந்த செல்வ செழிப்புல குறைபாடு ஏற்பட்டு வாழ்றதுக்கு வசதி இல்லாம போகும்பொழுதுதான் இவங்க கேட்டாங்க, ஏன் இவ்வளவு காலம் நல்லா தானே இருந்தீங்கன்னு சொன்ன பொழுது அலி இப்னு ஹுசைன் மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்ப எனவே இப்படி அவர்கள் இஹ்லாஸை பாதுகாத்தார்கள்.